So to continue with the part, children, structure, chromosome structure, we are in the primary constriction. First we are going to see what is the primary constriction. Primary constriction அப்படின்னா இந்த டூ ஆர்ம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஆர்ம், இது ஒரு ஆர்ம், ஓகேவா? இந்த ரெண்டு ஆர்முக்கும் இடையில மீட் பண்ணுற குரோமோசோம் மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டுக்கு பேர் primary constriction அப்படின்னு சொல்லணும். ஓகே, and this primary constriction is otherwise called centromere. இந்த centromere தான் இதோ இங்கே இருக்கு பாருங்க. Can you see this? Now what's the speciality of this centromere ன்னு கேட்டிங்கன்னா, the centromere is a region where the spindle fibers they attach to the chromosomes during the cell division. Cell division timeல இந்த spindle fibers will get attached. And coming to the second constriction, இங்கே ஒரு constriction இருக்கா? constrictionனா சுருக்கம். இங்கே இருக்கிற சுருக்கம் மாதிரியே வேற எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. இதோ இங்கே ஒன்று இருக்கா, இங்கே ஒன்று இருக்கா? So this is primary constriction and this is the secondary constriction. இப்போ இந்த secondary constriction என்னன்னு கேட்டிங்கன்னா, some chromosomes they possess a secondary constriction also at any point of the chromosome. அப்புறம் இந்த குரோமோசோமில் எந்த பாயிண்டில் வேணாலும் இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம். ஒரு கன்ஸ்ட்ரிக்ஷன் ப்ரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன் ஓகே, மற்றபடி இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரிக்ஷனுங்கிறது எங்கேருந்து வேணுனாலும் இருக்கலாம், ஓகேவா? இப்போது தே ஆர் நோன் அஸ் அ நியூக்ளியர் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இந்த நியூக்ளியர் ஜோனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, நியூக்ளியர் ஆர்கனைசர் அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா ஹியர் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோலஸ் இந்த நியூக்ளியஸில் நியூக்ளியோலஸ் இந்த இடத்துலேருந்து தான் ஃபார்ம் ஆக போகுது. நியூக்ளியோலஸ் எங்கே? ஃபார் எக்ஸாம்பிள் இது செல்லுன்னு வச்சுக்கோங்க, செல்லுக்குள்ள நியூக்ளியஸ்க்கு உள்ளே இருக்கிறது தான் நியூக்ளியோலஸ். அப்போ இந்த நியூக்ளியோலஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு எங்கேருந்து உருவாகுதுன்னா இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரிக்ஷன்லேருந்து தான் இந்த குரோமோசோம்ஸ்லேருந்து உருவாகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு செகண்டரி கன்ஸ்ட்ரிக்ஷன். able to get me? Now next is a telomere. டீலோமியருங்கிறது இதோ இங்கே இருக்குது பாருங்கள், டாப். டீலோமியர் அப்படின்னா end part of the chromosome or end of the chromosome is called a telomere, children. So each extremity of the chromosome, they have the polarity towards the position that prevents it from joining the adjacent chromosome. அதாவது ஒரு குரோமோசோமும் பக்கத்தில் இருக்கிற குரோமோசோமும் ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டீலோமியர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அண்ட் it maintains and it provides the stability of the chromosome. Chromosome ஸ்டெபிலிட்டியையும் and it provides or it maintains the ஸ்டெபிலிட்டியையும் குரோமோசோமுடைய வேலையை இது செய்கிறது. குரோமோசோமில் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கும் மெயின்டைன் ஆகிறதுக்கும் இந்த telomere is very 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 helpful. Now last structure we can say that is called a satellite. Satellite அப்படின்னா என்னென்னா இதோ இதுதான் சேட்டலைட். சேட்டலைட் அப்படின்னாலே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ஷன்னு அர்த்தம். அதாவது few chromosomes or some chromosomes they have a knob like appendages அப்படின்னா ஒரு limb மாதிரி, ஒரு எக்ஸ்ட்ரா growth மாதிரி. ஓகே, now this extra knob like structure at one end of the chromosome is called the satellite, and this chromosomes with the satellite are called sat chromosomes. எல்லா குரோமோசோம்லேயும் இந்த சேட்டலைட் இருக்குமானா இல்லை, ஒரு சில குரோமோசோம்ஸில் மட்டும் இந்த சேட்டலைட்ஸ் இருக்குது. அப்போ குரோமோசோம்ஸ் வித் த சேட்டலைட் இஸ் கால்டு சேட்டலைட் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அண்ட் அதர் ஸ்ட்ரக்சர்ஸ் யூ கேன் சி ஹியர். திஸ் இஸ் ஸ்பிண்டில் ஃபைபர் பார்த்துட்டோம். அண்ட் வாட் எல்ஸ் வி ஹேவ் டு சி? தோ இது மேட்ரிக்ஸு பார்த்துட்டோம், இது பெல்லிக்கல் அவுட்டர் ஸ்ட்ரக்சர். ஓகே, அவுட்டர் கவரிங்.
Then what else to learn about the chromosomes ன்னு கேட்டிங்கன்னா டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னது டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குதா? அப்படி இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஆட்டோசோம்ஸ் அண்ட் ஆலோசோம் குரோமோசோம்ஸ் இருக்குது, பாடி குரோமோசோம்ஸ் அண்ட் செக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? அது வந்து பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன். இப்போ இந்த குரோமோசோம் டைப்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், based on the shapes of the chromosomes are divided into 4 different types children. இப்போ 4 different types. ஃபஸ்ட்டு டீலோசென்ட்ரிக் பார்க்கலாம். டீலோ அப்படின்னால மேலே அப்படின்னு அர்த்தம். ஸோ பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் த சென்ட்ரோமியர் எது ரெண்டு ஆமையும் கனெக்ட் பண்ணுற இடம் இல்லையா? இந்த சென்ட்ரோமியர் எந்த இடத்துல இருக்குதோ அதை பொறுத்து இந்த குரோமோசோம்ஸ்க்கு நிறைய பேரை வச்சுருக்காங்க. இப்போது இங்கே சென்ட்ரோமியர் டாப்பில் இருந்ததுன்னா தென் இட் இஸ் கால்டு டீலோசென்ட்ரிக் சில்ட்ரன். அதுவே மேலே தான் கொஞ்சம் மேலேக்கு கீழே இந்த சென்ட்ரோமியர் இருந்ததுன்னா திஸ் இஸ் கால்டு ஆக்ரோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் இது என்ன அப்படின்னா சப் மெட்டாசென்ட்ரிக், அதாவது ஒரு ஆம் பெருசாகவும் இன்னொரு ஆம் குட்டியாகவும் இருந்ததுன்னா கொஞ்சம் 7 மாதிரி இருக்குது பாருங்கள். Okay, so one arm is smaller than the other arm. So centromere is present here. Then it is called submetacentric. இங்கே வந்தால் இது வந்து மெட்டாசென்ட்ரிக், ரெண்டுமே ஈக்குவல் ஆர்ம். ஸோ போத் ஆர் ஈக்குவல் ஆர்ம் அண்ட் இன் த மிடில் இன் த சென்டர் சென்ட்ரோமியர் இஸ் ப்ரெசன்ட் சில்ட்ரன். அப்படின்னா இதுக்கு பேர் மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லணும். யூ கேன் சி ஆல் த டிஃப்ரெண்ட் types of chromosomes here. See here, telocentric na centromere is found on the proximal end and they have or they are rod shaped chromosomes. இதை rod shaped chromosome அப்படின்னு சொல்லணும். Acrocentric, the centromere is found at one end with a short arm and a long arm. Okay, and they are also rod shaped. இதுவும் rod மாதிரி தான் இருக்குது. So this is also rod shaped. Coming to the submetacentric. Submetacentricங்கிறது the centromere is found near the center of the chromosome, thus forming 2 unequal halves. See, both are 2 unequal halves. That is why it is submetacentric. And they are otherwise called J-shaped or L-shaped ன்னு சொல்லணும். இது submetacentric. Metacentric அப்படிங்கிறது just now we have seen inverted V shape இது. So centromere occur in the center of the chromosome and they form the 2 equal arms and they are called V-shaped chromosomes. Okay. Then what else we have அப்படி கேட்டிங்கன்னா the types of chromosomes based on the function. இப்போ தானே நம்ம பார்த்தோம் based on the function. மிஸ் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு இப்படி தான் ஆரம்பித்தேன் இல்லையா? Autosomes and the allosomes. Eukaryotic chromosomes are classified into autosomes and allosomes. Eukaryotic அப்படின்னா higher form of animals and plants. ஸோ இதில் இருக்கிற குரோமோசோம்ஸ் தான் இந்த ரெண்டு வகைப்படும். ஸோ ஆட்டோசோம்ஸில் என்னது? they contain genes that determine the somatic body characters இருக்கிறத ஆட்டோசோம்ஸ்ன்னு சொல்லணும். And male and female have equal number of autosomes. What is the number? In the introduction part itself I told you autosomes are 44 in number. இப்போ ஆலோசோம்ஸை பொறுத்த வரைக்கும் they are the chromosomes which are responsible for the determining of the sex of an individual. So they are also called as sex chromosomes or heterochromosomes. They are of 2 types of sex chromosomes. One is X and Y chromosome. Human male have 1 X chromosome and 1 Y chromosome. And female have both 2 X chromosomes. இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆளுடைய உடம்பில் ஒருத்தர் வந்து மேல் அப்படின்னா அவருடைய உடலில் அல்லது அவருடைய செல்லில் நம்ம தான் இப்போ பார்த்துமே ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் வி ஹேவ் இல்லையா? அதில் இஃப் ஹீ இஸ் அ மேல் அப்படின்னா அவரோட உடம்பில் ஒரு எக்ஸ் குரோமோசோமும் ஒரு ஒய் குரோமோசோமும் இருக்கும். நம்ம சொன்னமே 1 பேருன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த 1 பேர் இஸ் ஈக்குவல் டு த 1 எக்ஸ் அண்ட் 1 ஒய். இப்போ இதுவே ஃபீமேலாக இருக்கிற பட்சத்தில் அந்த செல்லுக்குள்ளே
செக்ஸ் குரோமோசோமில் என்ன இருக்கணும்னா போத் ஆர் எக்ஸ் அண்ட் எக்ஸ் சில்ட்ரன். அதனால தான் இவங்க ரெண்டு பேரை இதை வந்து ஹோமோ அப்படின்னு சொல்கிறோம், அண்ட் இதை வந்து ஹெட்டிரோன்னு சொல்கிறோம். ஏன்னா ஒன்று எக்ஸு ஒன்று ஒய்ன்னு இருக்குது. இது ரெண்டுமே சேமாக இருக்கிறது. ஓகே, ஏபிள் டு கெட் மீ? அண்ட் கம்மிங் டு the other topic called karyotype. This we will see in the next class.